ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை துரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ், அதாவது 7.1 டால்பி அட்மாஸ் பேக்கேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து ஒயரிங் வந்து லே பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே ஒரு நான் பிராண்ட் ஒயர் தான் லே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டோட்டல் ஒயர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஒயரிங் வந்து நம்ம லே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒயரிங் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேசிங் பட்டியை மூலிமா ரன் பண்ணி ஸோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வந்துட்டு ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளேஸ்மெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சரவுண்டு, சென்டர், ஸோ எல்லாமே அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸுக்கு டோட்டல் ஹோம் பேக்கேஜஸ், அதாவது ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ், ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ஹோல் பேக்கேஜஸும் நம்ம தான் வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஏவி ரிசீவர்ஸ், அதுக்கப்புறம் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் நம்ம தான் வந்து சப்ளை பண்ணியிருந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃபால் சீலிங் அவங்க பண்ணலை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்டாக்ஸ் பிராண்டில் டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கின ப்ராடக்ட் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு நான் ஃபால் சீலிங், அதாவது ஃபால் சீலிங் இல்லாத ரூமில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து கேபிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 14AWGயில் என்டி அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளஸ்ஸு பனானா பின்னு, சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் எல்லாமே வந்துட்டு ஒரு பிராண்டட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எந்த வகையிலுமே அக்சசரிஸ் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல. கஸ்டமர் சைடு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஸோ ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அக்சசரிஸ் கொடுங்க, அப்போ தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிடுறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம அக்சசரிஸ் இது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து பிராண்டட் மட்டும் தான், நல்ல குவாலிட்டியில் மட்டும் தான் நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன். ஸோ ப்ராடக்ட் ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் எல்லாமே கஸ்டமர் வாங்கிடுறாங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. பட் இந்த கேலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்துட்டு ஆடிசி மைக் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரீமியம் கேலிப்ரேஷன், அதாவது சாஃப்ட்வேர் மூலிமா செக் பண்ணி அந்த ரூமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீக்கர்ஸ், அந்த சப்வூஃபர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறதுனால லோ லெவலில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டிவி ரேக்கோட டாப் லெவலில் வச்சுருங்க, நான் ஆக்சஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கஸ்டமர் ரெக்வஸ்ட்டுங்கிறதுனால டாப்பில் நம்ம தூக்கி வச்சுருந்தோம். ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் டெனானில் X1500H 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ரிசீவர் இருக்கும். ஸ்பீக்கர் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கியோ பிராண்டில் ஒரு 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் 5 ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு வரும்.
ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்டாக்ஸ் பிராண்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு வால் மவுண்ட் ஆப்ஷனாக வந்துட்டு பண்ணியிருந்தோம். டிவிக்கு லெஃப்ட் ரைட்டு டவுனுக்கு ஒரு வால் மவுண்டிங் ஆப்ஷனோட பண்ணியிருந்தோம். சப்வூஃபர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ரூமோட ரைட் சைடில் அந்த கபோர்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ரைட் சைடில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சப்வூஃபர் 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் இது. ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 சரௌண்டும் 2 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு எல்டாக்ஸில் டால்பி அட்மாஸ் சர்டிஃபைட் ப்ராடக்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடு வாலில் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வந்து சரௌண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு பண்ண முடியாத ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம வந்து பேக் சைடில் வந்துட்டு இதை நம்ம பொசிஷன் பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா வால் மவுண்டிங் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி டில்ட் டைப்பில் வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் சைடும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ ஆடியோ நல்லாவே இருக்குது, இந்த ரூமுக்கு தாராளமாக இது வந்து அடாப்ட் ஆகுது அப்படிங்கிற வந்து ஒரு சஜஷன் வந்து கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் என்ன தேவைப்படுது. ஸோ அப்படி இல்லை நீங்கள் பேக்கேஜஸ் வெளியில் வாங்கிட்டீங்க, இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் டியூனிங் எது தேவைப்பட்டாலும் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம சைடு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் இதை சந்திப்போம். பாய்.